அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். கண்டிப்பா இந்த குரு பகவானுடைய உச்சமான குரு பயிற்சி எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சத்துல வந்து உட்கிறாரு. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல வர்றாரு. எப்ப? கரெக்டா ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. தயவு செய்து இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அம்மன் அருடைய ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்கணும், இந்த குரு பயிற்சி வீடியோ பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இதுல ஒரு ஸ்பெஷலான பலன் நம்ம எடுக்கிறோம். எல்லாருமே நீங்க குரு பயிற்சி எல்லா வீட்லயும் பார்த்திருப்பீங்க, எல்லா சேனல்லையும். ஆனா இது வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் அவங்க பேச்சு எடுக்க போறோம். குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப குரு பகவான் ஒண்ணும் இல்ல, புனர்பூசம் பூசம் ஆயில போவார். அப்ப என்னென்ன யோகம் உங்க ராசிக்கு எப்படி வேலை செய்யும், இதையும் நம்ம எடுக்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மைகள் வரும்பாங்க. எப்படி? ஒருத்தருடைய ஜாதகத்துல உள்ள தோஷத்தை நிற்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க. அப்ப இது உச்சமான குருவா வர்றாரு. அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான ஒரு பதிவும் இதுல நம்ம கண்டிப்பா கொடுக்குறோம். அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி மீனம். காலச்சக்கரத்தின் 12வது ராசி. எதுலையுமே சரி, மீனராசிக்காரங்க பாருங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழணும், எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும் சொல்லி அறிவாய் சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி மீனம். மீனம் இவங்களை யாரும் இவங்களை மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது. எல்லா கலைகளையுமே விரும்பக்கூடிய நபர்கள். அனைத்து விதமான கலைகளை டக்குன்னு கத்துப்பாங்க. ஏன் தெரியுமா? இங்க சுக்கிரன் உச்சம். அப்ப எதுவுமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. மீனராசிக்காரங்க அனைவருமே வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா ஜாதகம் பார்க்காம இருந்துடாதீங்க. உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்க. எத்தனை பேர் 7 சனியில இருந்தாலும் சரி, அந்த 7 சனியில பாதிக்கப்படுறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை அனுப்புங்க. அவங்களுக்கு ஒரு நல்லதா ஒரு தகவலா இது இருக்கும். ஓப்பனா சொல்றேன், சனி பகவான் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ, எத்தனை பேர் 7 சனியில பிடியில இருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்தியை பார்த்து அதுக்கான பரிகாரத்தை இப்ப இந்த குரு பகவான் பார்க்கும்போது பண்ணினால் கண்டிப்பா ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில நடக்கும் நடக்கும் நடக்கும். பார்த்துங்க. இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. எத்தனை பேர் சனி பகவான் பிடிவில் ரொம்ப பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சொல்றேன், நல்ல நேரம் நெருங்குது. 7 சனில இருந்து வெளியில வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஜாதகத்தை பார்க்காம இங்க உள்ள வந்தா சரியான உங்களுக்கு பலன் பிடிபடாது. ஒண்ணும் இல்லை, சில பேர் பாருங்க பிறந்திருந்து கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் உங்க வீடியோ தொடர்ச்சியா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எந்த ஒரு நல்லதும் நடக்கல, என்ன காரணம் கேட்பீங்க. உங்க ஜாதகத்துல பாருங்க, ஏதாச்சும் பாருங்க, நம்ம 9 நவகிரகத்துல எல்லா கிரகமும் மறைவுல ஒரு சில பேர் இருக்கும், இல்ல லக்னாதிபதி கெட்டு போயிருப்பாரு. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் தான் நம்முடைய கர்மாவை தீர்மானம் பண்ணுது. இப்போ உங்களுக்கு மட்டும் கர்மா இல்லை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கர்மா கண்டிப்பா இந்த கலியுகத்துல இருக்கும். அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மாவை அவர் சந்திக்கணும். அதுக்குதான் பரிகாரம். முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமல் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. இப்ப நம்ம ஏன் எல்லா வீடியும் ஒரு பொது கொடுக்குறோம்? இதான் காரணம், வேற ஒண்ணும் கிடையாது. ஜாதகத்தை பாருங்க, தசாபதி பாருங்க, மூவ் பண்ணி அடிங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு அவர் தான் அதிபதி. நான் ஏன் ஜாதகத்தை செக் பண்ண சொல்றேன், உங்க ராசிக்கு அவர் தான் அதிபதி. உங்களுக்கு எப்படி 4ஆம் இடத்துல கேந்திர குருவா இருந்தார், இப்ப திரிகுணஸ்தானத்துல குருவா இருக்கு, பஞ்சமஸ்தானத்துல குருவா இருக்காரு. எப்படி? பஞ்சமஸ்தானத்துல 5ஆம் இடத்துல குரு உங்க ராசியை பார்க்கிறார். சனி பகவானை அவர் பார்க்கிறார். சனி பகவான் உங்களுடைய, நல்லா பாருங்க, உங்க ராசி அதிபதி வீட்டுல தான் இருக்கார். அப்ப சனியுடைய விஷயத்த பாதிக்க விடாம தடுக்கிறதே இந்த குருவா இருப்பார். ஒண்ணும் இல்லைங்க, குரு உங்களுக்கு எத்தனை விடுது தெரியுமா? உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமா, கிடைக்காதா, பட்டமா, பதவியா, புகழா, அந்தஸ்தா, கௌரவமா எல்லாமே கட்டுறது குரு தாங்க. தொழிலுக்கு அதிபதி வேற ஒன்றும் கிடையாது. தொழில், உத்தியோகம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, பெரிய பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே குரு பகவான் தான். உடைய உடம்பு ஆரோக்கியம் அதிபதி குரு பகவான் தான். அவர் போய் இப்ப இங்க 4ஆம் இடத்துல இருந்தாரு, இப்ப 5ஆம் இடத்துக்கு வந்து அவர் எங்கெல்லாம் பாக்குறாரு தெரியுமா? 9ஆம் இடத்தை பாக்குறாரு.
11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அடுத்து உங்களை பார்க்கிறாரு. அவர் பார்வை சிறப்பார்வை. அதான் சொல்லலாம், குரு பார்த்தால் கோடி நன்மன். ஏன்னா காசு பண பிரச்சனை ரொம்ப டைட்டா பிடிச்சது நீங்களா இருப்பீங்க. பணம் பிரச்சனை ரொம்ப சிரமப்பட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் தள்ளி போகுது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேலை பார்த்தீங்க, ஆனா எந்த ஒரு நிம்மதியும் இல்லை. தொழில் சரியா இல்லை, பொருளாதாரம் சரியா இல்லை, வருமானம் சரியா இல்லை, சகோதர உறவுல பிரச்சனை, மேல் படிப்பு பட்டப்படிப்புல பிரச்சனை, உங்க மேல ஒரு கேஸ் இருக்குது. கேஸ் இருக்கு, நிறைய செலவுகள் அதிகமா இருக்குன்னா, நான் ஒரு பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கேன், இந்த விஷயத்தை இப்படி பண்ணா எனக்கு லாபம் கிடைக்கும் பாக்குறேன், கிடைக்கல. இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல, பூர்வீகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ஸ்லோவாவே, ஒரு மந்தமா, சோம்பேறியாவே நான் இருக்கிறேன். என்ன காரணம்? இப்பதான் கொஞ்ச நாள் நான் சோம்பேறியா இருக்கேன். இதுக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு நிறைய பேர் குழம்புறீங்க. பார்த்தீங்களா? அந்த குழப்பத்துக்கான ஒரு நல்ல நேரம் இப்ப வேலை செய்யப்படும். ஏன்னா நமக்கு நிறைய அதிக ஜாதகம் கொடுத்தது மீன ராசிக்காரங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்ப 5ஆம் இடத்து குரு நேரா 9ஆம் இடத்தை பார்க்கணும்னு வச்சுங்களேன், பெரிய ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல பேர் கிடைக்க போகுது. ஒன்றும் இல்லை, வேலை பார்க்குறவங்க எல்லாம் உங்களை இலக்காரமா பார்த்தாங்க பார்த்தீங்களா, அதுல மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. ஒன்றும் இல்லை, ப்ரொமோஷனே இப்போ வரும். 9ஆம் இடத்தை பார்க்கறதா சொல்றேன். 9ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை உச்சத்துல மேல் பதவிகள் கிடைக்கலாம். நீங்க பார்க்குற வேலைகள் நான் சொல்றேன். இப்போ வேலை கிடைக்காதவருக்கு வேலை உத்தியோகம் இப்ப நல்லா சாதகமான கிடைக்கலாம், நல்ல வேலையா கிடைக்கலாம். ஏன்னா சனி பகவானுடைய சாரத்துல இந்த குரு போறாரு, அவங்க ராசியை பார்க்கற, அதனால வேலை கிடைக்கிற விஷயத்த நான் கொண்டு போறேன்னா உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, நல்ல ஒரு அனுகூலமால கண்டிப்பா இப்ப தேடி வரும். வெளிநாட்டுல வெளியூர்ல இடமாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு, பார்த்துக்குங்க. வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். நிறைய வெளிநாட்டு வேலை பார்க்குறவங்க, புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திரி தொழிலை இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. எதிர்பாராத அளவுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில்ல. எப்படி உத்தியோகத்திலையும் தொழிலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பேச்சில. நிறைய பேருக்கு சொல்றேன், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், பூர்வீக சொத்து, இடத்துல பூமியில வழக்குல ஒரு நல்ல தீர்ப்பு, அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அம்மாவுடைய வேலையை, அப்பாவுடைய வேலையை, அரசாங்க வேலை இப்ப எழுதுவாம்பாங்க உங்க மேல அரசாங்க வேலையை. அரசியலும் அரசாங்கமும் கமிஷன் வியாபாரமும் ஷேர் மார்க்கெட்டையும் ஐடிஐ ஃபீல்டும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தொழிலையும் நல்ல ஒரு அமைப்பு உண்டு. மாமனார் மாமியார் ஒரு கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க அமைப்பு இருக்கு. பார்த்து வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கலைத்துறை இசைத்துறை சூப்பரா இருக்கும். மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, நீதித்துறை, வழக்கறிஞர்கள், கல்வி நிறுவனம் வச்சு நடத்துற நபர்கள், ஐடிஎஃப் ஃபீல்ட்ல உள்ளவங்க, இது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். எப்படி எது வந்தாலும் பயப்படாம இருங்க. இனிமே ஒரு பயங்கரமான வெற்றி இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். இனிமே கெட்டது என்னை பொறுத்தவரை சொல்ல முடியல. ஒன்றும் இல்லை, திருமணத்துல நிறைய ஒரு கணவன் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு வரும். உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க எவ்வளவு நிறைய மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க, இப்ப பண்ண மாட்டீங்க. விற்க முடியாத இடம் வித்து போகும். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும். என்ன காது குத்தோ, கல்யாணமோ, சுப செலவோ, சுபகாரியமோ, இது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு அங்கேயே வேலை நிரந்தரமா கிடைக்கும். மேல் படிப்பு பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும். மருத்துவ சார்ந்த படிப்பு எல்லாம் செம்மையா இருக்கும். பாத்துங்க, இது எல்லாமே மீனத்துக்கு பக்கவா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, கண்டிப்பா எடுங்க. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா 100% உங்களுக்கு இருக்கு. பார்த்து அவருடைய பார்வை 9ஆம் இடம் 11ஆம் இடம் உங்க ராசியை பார்ப்பதால் கண்டிப்பா அந்த யோகம் வேலை செய்யும். கெட்டதை சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, நிறைய ஐடிஐ ஃபீல்டு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா அதுல முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புரட்டாதி நட்சத்திரம். பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம். எப்படி யாரையும் ஏமாத்தி கை கட்டி பிழைக்கணும் உங்கள்கிட்ட அது அவசியமே கிடையாது. புரட்டாதி நட்சத்திரம் பார்த்தவங்க இனிமேதான் உங்களுக்கு நல்ல யோகமே வருதுங்க. எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி, 7 ரசனிலிருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி.
சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, நல்ல காரியம் பண்றது, சுப செலவு பண்றது, திருமணத்துல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகள், வேலை வச்சு இடத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புகள், நிறைய இது எல்லாமே நல்லதா வந்துகிட்டு இருக்குன்னு பாத்துக்கோங்க. 4 பேர் மதிக்கிறாப்புல உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. ஆனா ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, இப்ப சூப்பரா வேலை செய்யும். 7 சனி மட்டும் நல்லா இருக்க மட்டும் பாத்துக்கோங்க. கண்டிப்பா எல்லாமே வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க கவலைப்படாதீங்க. குரு பகவான் சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நல்ல விஷயம். உத்திரட்டாதி நட்சத்திரம் சூப்பரா இருக்கு. பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, நிறைய நல்ல விஷயம், நல்ல காரியம் குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு வேலை செய்யாது. தொழிலையும் சரி, லாபத்திலையும் சரி, பொருளாதாரம் சரி, வீடு சரி, இடம் நிறைய எல்லா விஷயம் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கெட்ட விஷயம் பெருசா உங்க ஜாதக அமைப்புல கண்டிப்பா கிடையாது. ஜாதகத்தை மட்டும் பாருங்க, தசாபதியை பாருங்க. இப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். 7 சனியுடைய தாக்கங்கள் குறையும் பார்த்துக்கோங்க. ஆனா ஜாதகத்தை நீ கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர சாரத்துல குரு பகவான் போறதுனால நிறைய நல்ல ஒரு மாற்றம், சுப செலவு மாதிரி, சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா நடக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம் பயங்கரமான புத்திசாலி. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. இனிமேதான் எல்லாமே யோகமா வரும். படிப்பு, கல்வி நல்லா பாருங்க. ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. நீ எந்த ஒரு வருமான பொருளாதாரம் பயங்கரமா ஒரு லெவலுக்கு கண்டிப்பா போகலாம். யாரு ரேவதி பொறுத்தவரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கும். கணவனை ஒற்றுமை, தொழில் உத்தியோகத்துல, வீடு இடத்துல, பூமியில நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா உண்டு. எதுக்குமே பயப்படாங்க. எல்லாமே நல்ல ஒரு விஷயமா கண்டிப்பா நல்லதா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு பக்காவா இருக்கும். யாரு ரேவதி பொறுத்தவரைக்கும் நல்ல அறிவை மட்டும் தூண்டுங்க, கண்டிப்பா எல்லாமே வெற்றியா மாறும். வரக்கூடிய உச்சமான குரு பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.